விரிவாக பார்த்துள்ளோம். நடிகர் சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமாருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அன்னை இல்லம் வீட்டின் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். நடிகர் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் படம் ஒன்றை தயாரிப்பதற்காக தனபாகியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திடம் 3 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கியிருந்தனர். இந்த கடனை திருப்ப செலுத்தாததால் வட்டியுடன் சேர்த்து சுமார் 9 கோடி ரூபாய் செலுத்த ஏதுவாக ஜெகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாகியம் என்டர்பிரைஸ் நிறுவன நிர்வாக இயக்குநரிடம் ஒப்படைக்கும்படி மத்தியஸ்தர் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவின்படி படத்தின் அனைத்து உரிமைகளையும் வழங்காதை அடுத்து இந்த விவகாரத்தில் தீர்வு காணும் வகையில் ராம்குமாரின் தன்னையான சிவாஜி கணேசனுடைய வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட உத்தரவிடக் கோரி தனபாகியம் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நடிகர் சிவாஜி கணேசனுடைய வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை நீக்க கோரி பிரபு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று நீதிபதி அப்துல் குதூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது ராம்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்னை இல்லத்தின் மீது ராம்குமாருக்கு எந்த உரிமையும் அல்லது பங்கும் இல்லை என கூறினார். இதனையடுத்து அன்னை இல்லத்தின் மீது தனக்கு தற்போது எந்த உரிமையும் எந்த பங்கும் இல்லை எனவும் எதிர்காலத்திலும் அவ்வாறு எந்த உரிமையும் கோரமாட்டேன் எனவும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.